வணக்கம். நான் இசைக்கராஜா பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. எனது அன்பான முக்குளத்து சொந்த பந்தங்களை உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு. இடஒதுக்கீடு விவகாரத்தில் அஇஅதிமுக அரசு நம்மளை இப்படி தோண்டி பதிச்சிட்டாங்க. பிற சமூக மக்கள் வாக்கு இருந்தால் போதும், நம்ம முதலமைச்சர் ஆகலாங்கிற முடிவுக்கு எடப்பாடியார் வந்துட்டார். அதனால் நாம் இப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரம். ஒற்றுமை இல்லைன்னா அவளை வெறும் பிள்ளைகளை படிக்க வச்சு மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பணும்னா அனைவரு வீடுகள்லையும் கருப்பு கொடி ஏற்றி இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஊராக வீடு வீடாக பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக நம்ம வருவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இனி இந்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ண எந்த கட்சி வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதே மாதிரி நிலைமையை நம்ம கொண்டு வரணும். தேவமாறு ஓட்டு போட்டு தான் ரெட்டலை, இன்னைக்கு சின்னம் எல்லாமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி இவனோட பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு இப்படிதான். உங்களுக்கு 2000 3000 கொடுத்தா அந்த நேரம் உள்ளூரில் அதிமுக காரங்க இருப்பாங்கல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க, காசுக்கு ஆசைப்பட்டவங்க, சாதி பற்று இல்லாதவங்க, அவங்கள வச்சு நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துடலாம், நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அரசாங்கம் வந்துட்டு. அதனால் இதில் யாரும் மாட்டிடக்கூடாது. நம்மளோட உரிமை போச்சு, நம்மளுடைய கோரிக்கைகள் ஒன்றுமே நிறைவேற்றலை. இதற்கு உறுதுணையாக இருந்தது யார் தெரியுமா? பிஜேபி. இதுக்கு உறுதுணையாக இருந்தது பிஜேபி. பிள்ளை அதாவது தொட்டிலையே ஆட்டி விட்டுட்டு பிள்ளையை கிள்ளி விடுறது, இந்த வேலையை பிஜேபி பார்க்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பிஜேபி மேலே எனக்கு எப்படின்னா, பாரத பிரதமர் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. தமிழக பிஜேபியும் சரி, மேலிடமும் சரி, எல்லாரும் சேர்ந்து சாதி பார்க்கக்கூடாது, மதம் தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சாதி பார்க்கல, அப்போ நீங்கள் ஏமாத்திங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால மத்திய அரசு நினைச்சிருந்தா அந்த தேவமாருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், விடலை. ஏன்னா இவங்க சாதி அரசியல் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் சாதி அரசியல் பண்ணாலும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இவங்க சாதி அரசியல் பண்ணதுக்காண்டி பிஜேபியும் அவங்களுடைய கொள்கையை மாற்றிட்டாங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அனைத்து மக்களும் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு காட்டுங்க. இதே நிலைமை போச்சுன்னா நம்ம பிள்ளைகளை வருங்காலத்தில் படிக்க வச்சாலுமே ஆடு மாடு தான் மேய்க்க முடியும். ஏன்னா பிரைவேட்டில் அங்கே தேவமான வேலை கொடுக்க மாட்டேங்கான். கவர்மெண்ட்டில் ஏற்கனவே கிடையாது, இப்போ இந்த இடஒதுக்கீடுலாம் அதுவும் கிடையாது. அதனால் எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து நான் வரேன், நான் பிரச்சாரம் பண்ணுவேன். கண்டிப்பான முறையில் இந்த சமுதாயத்தை அழிக்கணும், இந்த சமுதாயத்தை ஒடுக்கணும், இந்த சமுதாயத்தை குற்றப்பரம்பரையை மாற்றணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்கும் சவுக்கடி கொடுக்க வீதியாக இறங்குவேன். பிஜேபி பற்றியும் சொல்லுவேன், இந்த அதிமுக பற்றியும் சொல்லுவேன் கண்டிப்பான முறையில். அதனால் எல்லா மக்களும் தயார் நிலையில் இருங்க. சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு வீகத்தை அமைச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சொல்லுவோம். ஒட்டுமொத்த மக்களும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் உண்மையிலே நாசமாக போயிடும். நம்ம வரலாறை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே இருக்கிற வரலாறு பூரா திருட்டானுங்க. அதனால் நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி தாழ்மையோட காட்டில மக்கள் எல்லாரும் தைரியமாக நீங்கள் முடிவிடுங்க. மக்களை மிஞ்சி எதுவுமே கிடையாது. இளைஞர்கள் வீடு வீடாக போய் சொல்லுங்கள், இடஒதுக்கீடுனா என்னன்னு சொல்லி போய் பேசுங்க. நம்ம பெண்கள்கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாம தான் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை, அதிக உயிர் பலி விட்ட பரம்பரை. ஆனால் நம்மளை இன்னைக்கு ஒடுக்கிட்டாங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்க. அதனால இது நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரு காரணம் தான். அதனால மக்கள் அனைவரும், இளைஞர்களா அனைவரும் ஒன்றிணைஞ்சிருங்க. ஊருக்கு தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பை காட்டுங்க. ஒரு ஓட்டு விழுந்துடக்கூடாது. இந்த திருப்பி இந்த சமுதாயத்தை ஒடுக்க நினைச்சாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்துடக்கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. இதுக்காக என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. வீதியாக பிரச்சாரம் பண்ண